வருஷம் முன்னாடி சினிமாவுக்கு வந்த புதுசில் நான் பார்க்கல. ஆனால் எங்களோட அசிஸ்டண்ட்டு இதில் குழுவில் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. கலைஞான சார், கனகசன் அவங்கெல்லாம் ரொம்ப சீனியர்ஸு. அம்மாரா இவங்கெல்லாம் உட்காந்துருக்கும் போது ஏதாவது அவங்க சர்வீஸுக்கு சில படங்கள்லாம் சொல்லுவாங்க. அதில் கனகசன் சார் ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது இன்னும் மனசில் அப்படியே பதிவாயிருக்கு. என்னென்னா 2 பேர் அக்கா தங்கச்சிங்க. அதில் ஒருத்தி வந்து நல்ல ரிச்சு, நல்ல பணக்காரி ஆகிட்டா. இன்னொரு தங்கச்சி வந்து கொஞ்சம் சுமாராக தான் அவளுடைய சூழ்நிலையில். அவன் எங்கேயோ தனியாக இருக்கிறா. ஐயோ அக்கா ஒரு இடத்துல இருக்கிறா. ஆனால் அக்கா வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ வசதி வந்தால் கூட தங்கச்சியை வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன ஹெல்ப் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி தங்கச்சியை நல்லா கவனிச்சிட்டாங்க. இருந்தாலும் மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு வீக்கான ஒரு சமாச்சாரங்கிறது பேராசை. இப்போ அக்கா என்ன செஞ்சாலும் அந்த தங்கச்சிக்கு வந்து அவள் இடத்துல நம்ம இல்லையே, நம்ம வந்த பணக்காரி போய் நம்ம இல்லையே அப்படிங்கிறது வந்து அவளுக்கு எப்பவுமே என்ன ஹெல்ப் பண்ணால் கூட அது ஒரு சின்ன அவளுக்குள்ள ஒரு இதாக இருந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல நம்ம இருந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னு. அதில் என்னென்னா 2 பேரும் ட்வின்ஸாக இருக்கிறதுனால அச்சசப்பில் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. பேச்சு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க ரிலேஷன்லாம் எங்களை தடுமாறுவாங்க. இது யார் அக்கா யார் தங்கச்சின்னு கூப்பிட்றதுல வந்து ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ள. அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்குது. அப்போ அவளுக்கு ஒரு தப்பான ஒரு எண்ணம் வருது. அக்கா இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா யார் நம்மளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அக்காவை ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து உட்காந்துடுறோம்னு சொல்லிட்டு அந்த செக்கில் கையெழுத்து போடுறது முதல் கொண்டு எல்லாமே வந்து அவள் ப்ராக்டிஸில் வந்து எல்லாம் இருந்துட்டு இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு. அப்போ ஒரு தடவை வந்துட்டு அக்காவை வந்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு மிட் நைட்டில் யாருக்குமே தெரியாமல் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு அர்ஜென்ட் மேட்ருங்கிற மாதிரி வந்து அக்காவை மர்டர் பண்ணி அந்த பாடி எங்கேயோ மறைச்சி இது பண்ணி விட்டு இவ தான் அக்கா அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள்லேருந்து அங்கேயே இருந்துடுவாள். ஸோ யாருக்கும் எந்த சந்தேகம் வரல. அந்தளவுக்கு வந்து அவள் பக்காவாக வந்து அக்கா மாதிரியே எல்லாமே ப்ரிட்டெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க.